திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் திருவண்ணாமலை 16வது வார்டு நகர கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். திருவண்ணாமலை வட்டச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சந்திரபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் டிஸ்கோ குணசேகரன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுனில்குமார், மாமன்ற உறுப்பினர் சிவில் சீனிவாசன், வட்டச் செயலாளர் ஏஜிஎஸ் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி மானூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளருமான கிருஷ்ணா முரளி மற்றும் முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி துணை செயலாளருமான VM ராஜலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சண்முகையா, விவசாய அணி செயலாளர் பரமகுரு, மானூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திரளான கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஹரியானா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான பூப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு இளையோர் சார்பில் விளையாட தேர்வாகியுள்ள வீரர்களை அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட பொருளாளருமான சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தை சேர்ந்த திஷாந்த் மற்றும் நித்திய செல்வி ஆகிய இருவரும் செப்டம்பர் 24ஆம் தேதி ஹரியானாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான பூப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். அவர்களை கூடங்குளம் பூப்பந்தாட்ட கழகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அதிமுக மாவட்ட பொருளாளர் சவுந்தரராஜன் மாணவர்கள் இருவரும் ஹரியானா செல்வதற்கான ஊக்கத்தொகையையும் வழங்கினார். பின்னர் கூடங்குளம் பூப்பந்தாட்ட கழகத்தில் விளையாட்டு பயிற்சி பெற்று வரும் 100 மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையில் ஒன்றிய செயலாளர் சங்கரபாண்டியன் முன்னிலையில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், பேரூர் செயலாளர் முத்துராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் கழக கொடியை ஏற்றி வைத்து போக்குவரத்து கழக நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பதக்கங்களை வழங்கினார். இதில் போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார், மாநில இளைஞரணி துணை செயலாளர் கோமல் RK அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ப. சந்தோஷ்குமார், நகர கழக செயலாளர் எஸ். செந்தமிழன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அண்ணா தொழிற்சங்கத்தின் 50வது ஆண்டு பொன் விழாவை ஒட்டி சேலத்தில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சேலம் மண்டல செயலாளர் நல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MK செல்வராஜ், மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சுந்தரபாண்டியன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு நவீன அரிசி ஆலை முன்பு அண்ணா தொழிற்சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வை அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் K. சிவன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் கழக கொடியை ஏற்றி வைத்து உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், நகர செயலாளர் எஸ். செந்தமிழன், ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், மாநில இளைஞரணி இணை செயலாளர் கோமல் அன்பரசன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மண்டி தாதேமியான் வீதியில் நவீன வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல் மருத்துவமனையை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், நகர கழக செயலாளர் சதாசிவம், உதயேந்திரம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன், நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சாம்ராஜ், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ், டாக்டர் பசுபதி, டாக்டர் அறிவுமணி மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.